எல்லோரும் வாழ்க. நேரத்தை மதித்து மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து மதிப்புக்குரிய ஜாம்பவான் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சபையில் அமர்ந்திருக்கும் அநேக ஜாம்பவான்கள் இருந்தாலும் எனக்குள்ளே ஒரு ஆவலும் எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கிறது. 2 செயல் காலியாக இருக்கிறது. அதில் அநேக பெண் தலைவிகள் உட்கார வேண்டும் என்று நான் அவர்களுடன் காத்திருக்கிறேன். அடுத்த மாநாட்டிலே பெண்கள் இல்லாவிட்டால் நம் சமூகத்திலே பல பிரச்சனைகள் நம்மளால் தீர்க்க முடியாது. அதனால் நேரத்தை தாமத காலத்தில் அறிந்து கொண்டு ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா இந்த வர்த்தகம், இந்த மீட்டிங் கொடுக்க வர்த்தகம். அதாவது சகுனி படம் பாத்தீங்களா, அதுல கார்த்திக் சொல்ற ஒரு டைலாக் என்னன்னு பாத்தீங்களா, கனெக்ஷன்ஸ், நெட்வொர்க். அவர் ஜெயிலுக்குள்ளே இருந்து ஒரு அமைச்சர் என்ன செஞ்சது, ஒரு எம்எல்ஏ வந்து திருப்பி சீஃப் மினிஸ்டர் கதையில பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு நெட்வொர்க்கிங். அதாவது நீங்க வந்திருக்கிற இந்த நெட்வொர்க்கிங் கிரவுண்ட் நம்ம அதிகமாக பயன்படுத்திக் கொண்டே இருக்குது. இன்னைக்கு அரசாங்கம் செய்யறாங்களோ செய்யலோன்றது ஒரு கேள்வி இருந்தாலும் இன்னைக்கு நமக்கு தெரியலான்றது ஒரு பெரிய சவாலாக நம்ம சந்திச்சு கொண்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்று ஒரு முக்கியமான சவால்கள் இருக்கு. இந்தியா, அதாவது பார்க்கும் பொழுது இந்தியா இன்னைக்கு ஜனத்தொகையில நம்பர் 1. சமீபத்தில் நான் சைனால இருக்கும் பொழுது 2 மாதம் அங்க சைனால இருந்தது. எப்படி கடந்த 10 வருஷமாக சைனா வறுமையில் இருக்கிற மக்களை வந்து வெளியே கொண்டு வந்தாங்க, ஒரு பெரிய சவால். அப்படி பார்க்கும்போது அநேக தொழிற்சாலைகளை கட்டிவிட்டு மக்களை வெளியே கொண்டு வரணும். அநேக தொழிற்சாலைகளை மக்கள் எங்க இருக்கிறார்களோ அங்கே கட்டி அவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து அவர்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தினார்கள். இன்னைக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொல்ல, இந்தியான்னு சொல்லும் பொழுது நம்ம எல்லாம் நம்மளோட பூர்வீகம் அங்கே இருந்தாலும் தமிழ்நாடு தான் நம்மளோட உறவு என்பதற்கு இன்னைக்கு அந்த உறவு நம்ம இந்த அரங்கத்தில் இருக்கிறார்கள். அநேக தலைவர் வந்திருக்கிறார்கள். அது மதிப்புக்குரிய அமைச்சர் மத்தியில் இருக்கிறார்கள். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எப்படி நம்மளுடைய நெட்வொர்க்கிங் பிசினஸ் நம்ம டெவலப் பண்றது மிக முக்கியமாக இருக்கு. இந்த புது அரசாங்கம், முன்னாடி அரசாங்கத்திலே நீங்க பார்க்கும் பொழுது நிறைய மக்கள் தொழில் செய்தவர்கள் நிறைய நன்மைகள் பெற்றிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். தெற்கோடு லோன்ல வந்து 2600 மேற்பட்டவர்கள் இந்த உதவிகள் பெற்றிருக்கிறார்கள். அதனால ஜோர் மாநிலத்தில் நான் வந்து ஜோர், அதாவது வந்து ஸ்டேட், அதாவது சவுத் மலேசியாவே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எம்பி தான். அப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக தெரியும். தமிழர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், வியாபாரத்திலும் வணிகத்திலும் சிறப்பாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சின்ன சரித்திரத்தை நான் சொல்ல இங்க கடமைப்பட்டிருக்கேன். இதை நம்ம கொண்டு வந்தோம் சிதம்பரம் கப்பல், ரகுலா கப்பல்னு சொல்றாங்கல்ல, யாரும் சும்மா நம்ம கொண்டு வர மாட்டாங்க. இன்னைக்கு நீங்க எல்லாம் தொழிலதிபராக உட்கார்ந்து இருக்கிறோம். நீங்க சும்மா போய் யாராவது ஒரு ஆள் 10 பேர் கூட்டிட்டு வேலைக்கு நம்ம வைக்க மாட்டோம். திறமை உள்ளவர்கள், உழைக்கிறவர்கள், தன்மையை அர்ப்பணித்துக் கொள்வர்கள் மட்டும்தான் அப்ப கொண்டு வந்தார்கள். அந்த வர்க்கத்தில் வந்து நம்மவர்கள் எப்பயுமே வேலை செய்து மறித்து விடாமல் வேலை கொடுக்கிறவர்களாக நம்ம கை கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். அப்படிப்பட்ட சமுதாயத்தை இந்த அரங்கம் வந்து நமக்கு கொடுத்திருக்கு. அதை நம்ம சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்தியாவோட இலக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 1 ட்ரில்லியன் எக்கானமியாக மாற வேண்டும், நல்ல பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைய வேண்டும். இன்னைக்கு மலேசியா பிரதமரோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மலேசியாவின் பொருளாதாரம் 36வது இடத்துல இருக்கு ஜிடிபி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அது 30வது இடத்துல டாப் 30 எக்கானமி கண்ட்ரியாக மாற்றுவதற்கு அதிகமாக நம்ம உழைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம சின்ன சமுதாயம் தான். ஐயா சொன்னது நம்ம 30 லட்சம் பேர் தான் இருக்கிறோம். எப்பவுமே இந்த சின்ன படம் தான் வீரப்படையாக பெரியப்படையாக எல்லாம் மாறிட்டு இருக்கு. அதனால நம்ம எதிலையும் சலைச்சவர்கள் இல்லை. இந்த வாய்ப்புகளை நம்ம அருமையாக பயன்படுத்த வேண்டியிருக்கு. நான் சிறிய விஷயங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மாபெரும் மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒரே ஒரு நபரை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஐயா அவர்கள், ஃபவுண்டர் அண்ட் ஆல்சோ தி சான்சலர், ஃபார்மர் எம்பி அண்ட் ஆல்சோ எம்எல்ஏ. ஐயா எனக்கு ஒரு விஷயம் சொன்னீங்க, கல்வியை பத்தி ரொம்ப அதிகமா சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எனக்கு அதுக்கு ரொம்ப ஒரு நெருங்கிய ஒரு உறவு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய தொழிற்சாலைகள் இருக்கலாம், பிசினஸ் பண்ணலாம், எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம தொடங்கலாம். வேலை செய்யறதுக்கு திறமையான ஆட்கள் வேணும். அந்த திறமையான ஆட்களை உருவாக்குறதுக்கு கல்வி மிகவும் ஒரு அடிப்படை தேவையாக இருக்குது. என்னோட கேள்வி என்னன்னா, எந்த முறையில் நான் சொல்றது, வறுமையை ஒழிப்பதற்கு முதல் ஆயுதமே கல்வி என்பது நான் அதிகமா நம்புறேன். அதனால நான் மறுபடியும் சொல்றேன், ஏன் சொந்த தொகுதியிலே பழைய தலைவர்கள் இருந்திருந்தாலும் இன்னும் கையேந்திர சமூகம் இருக்கு, நம்ம சொல்லி ஆக வேண்டியிருக்கு. ஆனா இந்த கையேந்திர சமூகம் கை கொடுக்கிற சமூகமா மாறுவதற்கு அடித்தளமாக இருப்பது கல்வியும் மற்றும் இந்த வியாபாரத்துறை மட்டும்தான். அதுல நம்ம சமூகத்தை வளர்க்க வேண்டும். நீங்க பாருங்க, முக்கிய தலைவர்கள் இந்த சேம்பர்ஸ் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. வாய்ப்புகள் அள்ளி நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டியது. கிடைக்கலன்னு சொல்லி எதுவுமே கிடைக்காதுங்க. ஏங்க நிறைய பேர் சீட்டு கிடைக்க கூட இருக்காங்க கட்சியில. எனக்கு கொடுத்ததே பெரிய விஷயம். எங்க மூத்த அண்ணன் ஐயா வழி இருக்கிறாங்க, முன்னாள் துணை சபாநாயகர் நெகிரி சிங்களாலே வரலாறு பறிந்த ஒரே ஒரு சபாநாயகர் அவர் மட்டும் தான். அது அவருக்கு இருக்கிற சந்தோஷமான விஷயம். இப்படி நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க. அதாவது பார்க்கும்போது எந்தெந்த இண்டஸ்ட்ரி மலேசியன் எக்ஸ்போர்ட்ஸ் வருகிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா மலேசியா வந்து ஒரு குறிப்பிட்ட துறையை வந்து நம்ம வந்து வலுப்படுத்த வேண்டியது இருக்கு. முதலாவது பாத்தீங்கன்னா ஒரு 8-9 துறைகள் இருக்கு. சர்வீஸ் செக்டர்ஸ், அக்ரிகல்ச்சர், விவசாயத்துறை,
லாஜிஸ்டிக், ஆயில் அண்ட் கேஸ், ஆட்டோமொபைல், ஹியூமன் ரிசோர்ஸ் டெக்னாலஜி. இப்ப இவி டெக்னாலஜி வந்துருச்சு, எலக்ட்ரிக் வெஹிக்கிள். நீங்க பாத்தீங்கன்னா எலோன் மாஸ்க் வந்து துறக்கிறது இருந்துச்சு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், டெஸ்லா கம்பெனி. ஏன் அவங்க துறக்கிறது காரணம், சைனா கூட அவங்களால பொறுத்துப்பட முடியல. 2 மாசம் நான் சைனால இருந்தேன். நீங்க பாத்தீங்கன்னா பெக்கிங் யூனிவர்சிட்டி சொல்லுவாங்க, ஆஸ்திரேலியா நம்பர் 1 யூனிவர்சிட்டி. சமீபத்துல தான் நாங்க 2 months இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் அதிகமா நடக்கிறாங்க, மக்கள் அதிகமா இவி டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. ஒவ்வொரு விஷயம் சொன்னா மக்கள் அதிகமா தயிர் சாப்பிடுறாங்க. அதெல்லாம் இங்க வந்து காவல்துறை அமைச்சர் வந்திருக்காங்க. இன்னைக்கு சைனால எடுத்துக்கிட்டா இவி ஒரு கம்பெனி இருக்கு, அவங்க வந்து அதிகமான பால் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் விநியோகம் பண்றாங்க. திருப்பி சிங்கப்பூர்ல இவி ப்ராடக்ட் யோகட் இருக்கு, மலேசியால கிடையாது. ஐயா, இந்த நேரத்தில் வந்து உங்களோட இந்த ப்ராடக்ட் மூலமா மலேசியா நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சா இங்க இருக்கிற தொழிலதிபர்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்து இந்த தயிர் சமூக சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட் நம்ம வந்து இம்பார்ட் பண்ணி இதை பெரிய அளவில் நம்ம செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதற்கு மிக முக்கியமாக இருக்குது டெக்னாலஜி. நான் சொன்னது போல ஏஐ, இவி டெக்னாலஜிஸ் மற்றும் அது மட்டும் செமிகண்டக்டர் எல்லா துறையிலும் வந்து இன்னைக்கு நம்ம வல்லுநராக ஆக வேண்டிய கடமைகள் இருக்குது. கடைசியா பாத்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரீஸ். மோஸ்ட்லி நம்ம இந்தியன்ஸ் இருக்கிற எல்லா துறையும் பாத்தீங்கன்னா எஃப்எம்பில இருக்கும், சர்வீஸ் செக்டர்ல இருக்கும். மற்ற டெக்னாலஜி நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்றது தெரியாது. அதனால வந்து அதாவது 2 முயல்களை குறைத்து 2 இழப்பதை காட்டிலும் 1 முயலை குறைத்து 1 படிப்பது மிக முக்கியமாக இருக்குது. அதனால நமக்கு என்ன முடியும் என்றதை அதை அறிந்து கொண்டு அதை பலப்படுத்தி வலுப்படுத்தி நம்மளால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிஞ்சா இன்னைக்கு நம்ம நாட்டு அநேக ஆண்கள் இருப்பாங்க, இன்னைக்கு அநேக மாணிக்கம் இருப்பாங்க, இன்னைக்கு அநேக இங்க இருக்கிற தலைவர்கள் கூட அநேக உருவாக்க முடியும். அவர் சுந்தராஜ் அவர் சொன்னது போல, தமிழ் என்று சொல்றா, அதுக்கு முன்பு இருக்கிறா, இந்தியன் என்று சொல்றா, மாதத்தின் கொள்கிறார் சொல்றது போல நாட்டு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த அடுத்த கட்ட நம்மளோட நடவடிக்கை இந்த எல்லாம் கம்பெனியும் போனா ஒரு காலத்துல வந்து ஒவ்வொரு வீட்லயும் ஒரு எக்ஸ்ட்ரோ இருக்குன்னு சொன்னாங்க, சரிங்களா? இது எக்ஸ்ட்ரோ இல்லாத வீடே கிடையாது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு போகும்போது ஒவ்வொரு வீட்லயும் ஒரு பட்டதாரி இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் ஒரு லேப்டாப் இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு வீட்லயும் நான் என்ன சொல்றேன், ஒவ்வொரு வீட்லயும் அரசு ஊழியர்கள் இருக்க வேண்டும். இப்போ ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு தொழிலதிபர் உருவாக கண்டிப்பாக உருவாக வேண்டும். அதற்கு கை கொடுப்பது நீங்களும் நானும் மட்டும்தான். அதனால வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு மிகவும் முக்கியமாக இருக்குது. வாய்ப்பை மேலே பயன்படுத்திக் கொள்ளுங்க. என்னோட அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்ற அண்ணன் செல்வகுமார் அவர்களுக்கு, because you have managed to connect all other origins. எல்லா மக்களையும் நம்ம இணைப்பது வந்து மிக சாதாரண விஷயம் இல்லை. ஐயா முதல்ல சொன்னாரு, அரசியல்வாதி வந்து உட்காந்து கோவிகள், அதாவது ஊர் 2 பட்டா கூட்டாக்கி கொண்டாடுறாங்க. இந்த அரசியல்வாதி பண்ற அநியாயத்தினால ஐயா அப்படி சொன்னாரு. ஆனா என்னன்னா, இப்ப நல்ல நாகரிகமாக அரசியல்வாதி இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அறிவும் ஆற்றலும் சிந்தனைக்குள்ள அவர்களுடைய குடும்ப தலைவர்கள் எங்களை உருவாக்கி வழி கொடுத்து அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். இன்றைய உலகை ஆளுவதற்கு அநேக இளைஞர்கள் இருந்தாலும் அவர்கள் மூத்தவர்கள் நம்ம மதித்து அவர்களை அரவணைத்து அவரோட அறிவு ஆற்றல் பெற்றுக்கொண்டு இன்னைக்கு சமூகத்தை அடுத்த தலைமுறை நடத்தி செல்வதற்கு கை கொடுக்கிற அவர்களும் தலைவர்கள் கண்டிப்பாக ஒரு பலத்தை கைத்தறி கொடுக்கணும். ஒவ்வொரு ஞாபகம் சொன்னது போல கல்வித்துறையில மிக முக்கியமாக நாம் கவனம் செலுத்த வேண்டும். இந்த விஐடி டெக்னாலஜி, வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜோஹர் மாநிலத்துல CEO and founder of TVET College. ஏன் TVET ஐயா முடிக்கிறேன் எனக்கு தெரியும். எனக்கு 1:30 மணிக்கு ஃபிளைட். நீங்க அமர்ந்திருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமான கடைசியாக ஒரு சிறு கதை சொல்லி, இப்ப என்னோட TVET காலேஜ் வந்து இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்றோம். ஆல் அப்ரூவல்ஸ். என்னோட நோக்கம் என்ன கேட்டீங்கன்னா, கல்வி. நம்ம சொன்னது போல, ஏன்னா நான் வந்து எஸ்பிஎம் படிக்கும் போது ஒரு கடையில் வெயிட்டர் தான் வேலை செஞ்சுக்கேன். மக்கள் டீச்சர் எல்லாம் மொட்டை எல்லாம் வேலை செஞ்சேன், சரிங்களா? ஆனா நான் படிச்சு நான் ஒரு எம்பிஏ கிடையாது, ஒரு எம்பிஏ நினைக்கிறேன். ஏன்னா நான் கடந்து வந்த பாதை எனக்கு தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் கல்வி போய் சேர வேண்டிய அந்த நோக்கம் எனக்கு இருந்ததுனால இன்னைக்கு வந்து அது ஒரு ஹோம் டியூஷன் 7 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சேன். எனக்கு ஒரு 20 மாணவர்கள் இருந்தாங்க. அது ஹோம் டியூஷன் ஸ்டூடெண்ட் ரிக்ரூட்மெண்ட் கம்பெனி ஆச்சு, ஒரு என்டர்பிரைஸ் கம்பெனி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டூடெண்ட் பிளேஸ்மெண்ட் கம்பெனியா மாற்றோம். இன்னைக்கு ஒரு சென்ட்ரியா கம்பெனியாக இன்னைக்கு ஒரு காலேஜாக வளர்ந்து நிற்கிறது சொன்னா ஒரு நிச்சயம் எடுத்தனால அது நினைச்சு. அதனால உட்கார்ந்து ஒவ்வொருத்தரும் வளர்ச்சி அடையாமல் முயற்சி செய்யும் பொழுது நாம் தமிழர்கள் தாழ்ந்தவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல, கையேந்தவர் வந்தவர்கள் இல்லைன்னு சொல்லி கை கொடுத்து வந்த சமூகம் என்று மாற்றத்தை சொல்வதற்கு நம்ம தைரியமும் திரும்புள்ள சமுதாயம் இருப்பது என்று நாம் சந்தோஷப்பட வேண்டியிருக்கிறது. அதுல இந்த மேடை எனக்காக அமைத்து கொடுத்த ஐயா சுந்தரராஜ் அவர்களுக்கும் அண்ணன் செல்வன் அவர்களுக்கும் அமைந்திருக்கும் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் நான் வேண்டுவது என்னவென்றால், நம் சமுதாயத்தை தூக்கி நிறுத்துவதற்கு 2 ஆயுதம் உள்ளது. ஒன்று கல்வி, 2 தொழில். இது 2 கற்றுக் கொடுத்து பாருங்கள். அவர் நம் நாட்டை ஆளுவதற்கு தயங்க மாட்டார்கள், உயர்ந்து நிற்பார்கள். அவர் நம் சமுதாயம் என்று வாழ்க தமிழ், வளர்க தமிழ், வாழ்க நம் தமிழ் மக்கள். நன்றி, வணக்கம்.